ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலோ களிப்பு உண்டாகும். ஆமென். எவ்வளவு அழகா இங்க தாவீது சொல்றார் பாருங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷமா, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆமென். ஆண்டவர் கோபப்படுவாரா? நிச்சயமா கோபப்படுவார். ஆமென். தேவாலயத்தில் ஆண்டவர் கோபப்பட்டார் அல்லவா? என்னுடைய ஆலயத்தை நீங்க கல்லர் குகையாக்குறீங்க. நாம் அவருடைய சாயலாக இருக்கிறோம். அவருடைய சாயலை ஏதாவது கெடுக்கும் போது ஆண்டவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எவ்வளோ பாவத்தை செய்தாங்க, முறுமுறுத்தாங்க, வணங்கா கழுத்துல இருந்தாங்க, அவங்க மேலே கோபமாக இருந்தார். ஆனாலும் அவருடைய தயவு ஏராளமாக இருந்தது. தெய்வ பிள்ளையில் இங்கே வசனம் சொல்கிறது, அவருடைய தயவோ நீடிய வாழ்வான். அல்லேலூயா. ஒரு நல்ல வாழ்வை, ஆமென், ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். தெய்வ பிள்ளையே, எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்க தெரியல. மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. ஆமென். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் அழுகைக்கு, உங்கள் கண்ணீருக்கு, உங்கள் வேதனைக்கு பதில் கொடுக்க உண்மையில் இருக்கிற. என்ன காரியத்தில் நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க? ஏன்றைக்கு ஆண்டு இந்த வார்த்தை கொடுத்தா தெரியல. ஒருவேளை யாருக்கெல்லாம் பிரதர் நான் போவேன், எனக்கு நீ யார் இருக்காங்க, நான் அனாதை போல இருக்கிறேன், நான் தனிமையாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் கண்ணீரே தானா அப்படி கலங்கி கொண்டிருப்பேனா? பயப்படாதீங்க. மாலையில் அழுகி என்றால் காலையில் அக்களிப்பு. நீங்கள் களிப்பு கேட்பீங்க, சந்தோஷமான செய்தியை கேட்பீங்க. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 6வது வசனம் கூட வாசிக்க வந்து இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறான். தெய்வ பிள்ளையில, அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை பயப்படாதீங்க. கர்த்தர் நீர் ஊற்றி உண்டு பண்ணுவதற்கு உண்மையில் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைச்சி, உங்கள் வேதனையை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறது போல இருக்கலாம். பயப்படாதீங்க. வேதத்தில் அழகான ஒரு சம்பவத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆதியாக புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அங்கே ஆகார் மிகவும் அழுதாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆமென். பாருங்க, ஆகார் சத்தமிட்டு அழுதலாம். ஏன்னப்பா, தான் பிள்ளை தான் கண் முடியாது சாக போகிறோம், தண்ணி இல்லை. ஒருவேளை ஆகார், ஆமென், ஆபிரகாமுக்கு அந்த பிள்ளையை பெறும்போது பெரிய ஆம்பிஷன்ஸ், பெரிய கனவு கண்டு இருப்பான். ஒரு பெரிய எஜமானுக்கு என் பிள்ளை பிறந்திருக்கிறான், அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு. ஆனால் இப்போ வனாந்திரத்தில் சாக போகிறான். எந்த தாயால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு வனாந்திரத்தில் ஒரு துறவை உண்டு பண்ணி, ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி, தெய்வ பிள்ளையே, ஆமென், சாக வேண்டிய பிள்ளைக்கு ஒரு அற்புதமான வாழ்வை கொடுத்து ஒரு பெரிய சந்ததியாக ஆண்டவர் மாற்றுவார்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அழுகைக்கு கர்த்தர் பதில் தர மாட்டாரா? நிச்சயமாக பதில் உண்டு. நீங்கள் மாலையில் அழுது கொண்டிருக்கீங்களா? காலையில் களிப்பை கேட்பீங்க. உங்கள் அழுகை தான் உங்கள் வாழ்க்கையாக முடியாது. தேவப்பிள்ளையில் அவர் கண்ணீரை காண்கிற கர்த்தர், உங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். சங்கீதம் 126:5 வாசிக்கிறோமா? உங்கள் அழுகை எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் ஆனந்த களிப்பை மாற்றுவதற்கு உண்மையில் இருக்கிறார். உங்கள் முகத்திலிருந்து வர கண்ணீரை அவரை துடைத்து அவரே உங்களை, ஆமென், உயிர்ப்பிக்க வல்லமையில் வர இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்று உங்கள் தயவு நீடிய வாழ்வு ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவரே, யார் யார் இப்படி கண்ணீரில், அழுகையில், ஆண்டவரே, வேதனையில், ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். என்று என் கண்ணீருக்கு எப்போ பதில் வரும்னு காத்திருப்பாங்கண்ணா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், ஆகாருக்கு பதில் கொடுத்த கர்த்தர், ஆகாரின் அழுகையின் சத்தத்தை கேட்ட கர்த்தர், இன்றைக்கு ஆண்டவரே இவள் கண்ணீருக்கு பதில் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அற்புதங்களை காண செய்யும், ஆசீர்வதியும், கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் வேதனை எல்லாம் நீங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே,
ஆமென். அவர் உங்க கண்ணீரை துடைச்சிட்டார். தைரியமா போங்க. God bless you.